வாரத்துல 5 நாளும் கரெக்டா 6 மணிக்கு 6:30 மணிக்கு காலையில எந்திரிக்கிறோமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு நினைச்சேன். அந்த கண்ணு இருக்கே எப்போதும் முழிக்கிற நேரத்துக்கு முழிப்பு வந்துருச்சு. அதுக்கு போற தூக்கமே வரல. சரி காஃபி போட்டு குடிச்சிட்டு ரூம் சுத்தம் பண்ணுவோம்னு இருந்த சேரு தண்ணி பட்டெல்லாம் தூக்கி பெட்டு மேல வச்சுட்டு ரூம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன். டிரைவர் ரூம் பூரா அந்த வெளியில காமெடி தவிர ஒட்டி ரோட்டு ஓரமாவே இருக்கும். அதனாலே இந்த வண்டியை போறதுனால ஃபுல்லா வந்து புழுதி எல்லாம் ரூமுக்குள்ள வந்துருச்சு. நல்ல சரியான புழுதி வேற ரூமுக்குள்ள தான் எப்படிதான் இவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியல. சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நானும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். போற வழியில அந்த பெரிய அதிகா இருக்கு இல்லையா, அக்கி கிட்ட பெரிய மஸ்ஜித் இருக்கு. அந்த இடத்துல 4 ரோடு இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த இடத்துல இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ரோட சின்னதாக்க போறாங்க போல. ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஹோட்டலுடைய பேர் வந்து தோவார் சாதா. ஆர்டர் நம்பர் கொடுத்துட்டு வெயிட் பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பாடும் கிடைச்சு வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. கபில பள்ளியில விட்டுட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தேன். ரெடி ஆயிட்டு இருக்கே கபில் போன் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா சலா முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்போதும் 12:30 மணிக்கு தானே முடியும் அப்படின்னு அதை கணக்கு பண்ணிட்டு இருந்தேன். வெயில் நாள்னால 12:15 முன்னாடியே முடிஞ்சிருச்சு. பள்ளிக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணாங்க. அவங்களை கூட்டிட்டு வண்டிக்கு பெட்ரோல் வேணும்னு சொன்னேன். சரி போ அப்படின்னு நான் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வீட்டுல வந்து இறக்கி விட்டுட்டு நானும் ரூம்ல வந்து மதிய சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு வச்சிருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா Facebookல ஃபாலோ பண்ணிருங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வாங்க வந்தேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.